நான் ஈரானின் நண்பனாகவும் இருப்பேன், சவுதியின் நண்பனாகவும் இருப்பேன், நான் இஸ்ரேலின் நண்பனாகவும் இருப்பேன், எல்லா இஸ்லாமிய நாடுகளின் நண்பனாகவும் இருப்பேன். ஐரோப்பாவுடனும் நான் நல்லுறவை பேணி காப்பேன், ரஷ்யாவுடனும் நல்லுறவை நாடுவேன். The policy is called enlightened national interest. இல்ல உலகம் முழுக்க நம்ம நல்லுறவை பேணுகிறோம் அப்படின்னா பக்கத்து நாடாலே பேண முடியலையே. நல்ல கேள்வி. பக்கத்து நாடு கூட பேண முடியாதனால் பக்கத்து நாடு எப்பெல்லாம் பாடம் கற்பிக்கணுமோ அந்த பாடங்களையும் நாம் கற்பிக்கிறோம். இல்ல பாகிஸ்தானுக்கு கற்பிச்சிட்டோம், பங்களாதேஷுக்கும் கற்பித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். பொருளாதார ரீதியில் பங்களாதேஷ் குறவழியை நிறுத்திக் கொண்டிருக்கிறோம். பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் டிஃபென்ஸ் அனலிஸ்ட் டாக்டர் திரு நிரஞ்சன் அவர்கள். வணக்கம் சார். ஜெயின். வணக்கம். ஜெயஹிந்த் சார். சமீபத்தில் நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஜெய்சங்கர் அவர்கள் சைனாவுக்கு போயிட்டு வந்திருக்காரு. இந்த சைனா பயணத்தினுடைய நோக்கம் என்ன, அதை தவிர்த்து இந்த 11 ஆண்டு கால நம்முடைய மோடி அரசாங்கத்தினுடைய வெளியுறவு கொள்கைகள் எப்படி இருந்தது? முதல்ல டீகப்ளிங் அப்படின்வாங்க, வெளியுறவு கொள்கையை டீகப்ளிங் அப்படின்வாங்க. ஒரு நாட்டை இன்னொரு நாட்டோட சேர்ந்து பார்க்காத ஒரு வெளியுறவு கொள்கையை இந்த அரசாங்கம் அமைத்துள்ளது. உதாரணத்துக்கு, நான் ஈரானின் நண்பனாகவும் இருப்பேன், சவுதியின் நண்பனாகவும் இருப்பேன், கத்தாரின் நண்பனாகவும் இருப்பேன், சவுதியின் நண்பனாகவும் இருப்பேன். ஏன்னா கத்தாருக்கும் சவுதிக்கும் ஆகாது, ஈரானுக்கும் சவுதிக்கும் ஆகாது. நான் இஸ்ரேலின் நண்பனாகவும் இருப்பேன், எல்லா இஸ்லாமிய நாடுகளின் நண்பனாகவும் இருப்பேன். ஐரோப்பாவுடனும் நான் நல்லுறவை பேணி காப்பேன், ரஷ்யாவுடனும் நல்லுறவை நாடுவேன். சைனாவுடன் தேவை இருந்தால் சேர்ந்து, என் தேவை இருந்தால், என் நாட்டின் நலன் இருந்தால் சைனாவுடனும் ஒத்துழைப்பேன். சைனா என்னை எதிர்க்க நேரினில் அதற்கு தக்க பதிலடி கொடுப்பேன். ஸோ இதை எல்லாத்தையும் ஒரு சிங்கிள் லைன்ல சொல்லணும்னா, தி பாலிசி இஸ் கால்ட் என்லைட்டன்ட் நேஷனல் இன்ட்ரெஸ்ட். என் நாட்டின் தேவை எதுவோ, என் மக்களின் மேம்பாட்டுக்காக எது நல்லது செய்கிறதோ அதுதான் என் அரசின் தேவையும் கூட, அதுதான் என் கொள்கையும் கூட. என் வெளியுறவு கொள்கையானது என் நாட்டின் மேம்பாடை ஒட்டி தான் இருக்குமே தவிர்த்து என் சுய மேம்பாடை ஒட்டி இருக்காது. ஒரு பிரதமரா மோடி அவர்கள் தன்னுடைய மேம்பாட்டை பொருட்படுத்தாம நாட்டுடைய மேம்பாட்டை மட்டுமே மையமாக வைத்து செயல்படுறான்னு சொல்றீங்க. ஆமா. ஒரு சில உதாரணங்கள் சொல்ல முடியுமா சார்? அதாவது இதுக்கு முன்னாடி நடந்த அந்த யூபிஏ கவர்மெண்ட்ல நடக்காத மாற்றங்கள் இந்த என்டிஏ கவர்மெண்ட் நடந்திருக்கு அப்படின்னு ஒரு சில உதாரணங்கள் நீங்க சுட்டி காட்ட முடியுமா? இதுக்கு முன்னாடி கொடுத்த இன்டர்வியூல நான் விரிவா பேசுனதை சுருக்கமா பேசுறேன். யுக்ரைன்ல போர் வெடிக்குது, ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும். புட்டினுக்கு இவர் ஃபோன் பண்ணி பேசுறாரு, என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் யுக்ரைன்ல இருக்காங்க, அவங்களை நான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. யுக்ரைன்ல அந்த எந்தெந்த ஊர்களில் இந்திய மாணவர்கள் படித்து கொண்டிருக்கிறார்களோ அந்த ஊர்கள் மேல ரஷ்யா தாக்குதல் ஆனது 2 நாட்களுக்கு நிறுத்தப்பட்டது. அந்த சமயத்தில் மாணவர்கள் மீட்கப்பட்டார்கள். யமன்ல அதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. உலகத்துல எங்க வேணாலும் எப்ப வேணாலும் ஒரு இந்திய பிரஜைக்கு ஒரு தேவைன்னு ஒன்று வந்தா அதற்கு முன்னின்று அதை சாதித்து நடத்தி காட்டுவது மோடியின் அரசு. அந்த உயிருக்கு உத்தரவாதம் கொடுத்துட்டு இருக்காங்க. 2வது, நம்மளோட பொருளாதாரமே எடுத்து பாருங்க. மொத்த ஐரோப்பிய நாடுகள் நீ ரஷ்யா கிட்ட இருந்து என்ன வாங்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஜெய்சங்கர் அவர்கள் சொன்னது ஞாபகம் இருக்குங்களா? நாங்க ஒரு மாதத்துக்கு வாங்குறது, நீங்க ஒரு நாளைக்கு வாங்குற எண்ணெய் ரஷ்யா கிட்ட இருந்து நீங்க எங்களுக்கு சொல்லி கொடுக்க கூடாது, எது பண்ணும் எது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொன்னார். வாட் வி பை இன் அ மந்த் யூ பை இன் அ டே. ஓகே, அவ்வளோ எண்ணெயை நீங்க வாங்கிட்டு இருக்கீங்க ரஷ்யா கிட்ட. ஓகே. ஸோ அவ்வளோ எண்ணெயை வாங்குற நீங்க எங்களுக்கு யார் கூட என்ன பண்ணணும்னு சொல்லக்கூடாது. எங்களுக்கு எண்ணெய் தேவை, எங்களுக்கு எண்ணெய் பற்றாக்குறை இருக்கிறது, எங்க சீப்பா கிடைக்குதோ அங்க நாங்க வாங்குவோம். அது எங்க நாட்டின் நலன் கருதி நான் பண்ற இது முயற்சி. அதை தடுக்கிறதுக்கு நான் இன்னொரு நாடு தடுக்குதுன்னா அதை நான் அலோவ் பண்ணணும்னு எனக்கு தேவையில்லை. இன்னொரு நாட்டின் அழுத்தத்தின் காரணமாக நான் எதையும் நாங்கள் நிறுத்த போவதில்லை. இன்னொரு நாடு நம் மீது அழுத்தம் செலுத்தினால் நாம் நின்று விடுவோமோ, பயந்து விடுவோமோ, இல்லை பின்வாங்குவோமோ என்பது இந்த அரசிடம் நடக்காது. உதாரணத்துக்கு ஆபரேஷன் பேல்காம்ல நடந்தது. பேல்காம்ல குறிப்பிட்டு ஒரு சமுதாயத்தை மாத்திரம் சுட்டு வீழ்த்தினார்கள். அதற்கு தீவிரவாத முகாம்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. அதற்கு முன்னாடி மும்பையில 2008 நவம்பர் மாதம்
தாக்குதல் நடந்தப்போ இதே மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தப்போ அன்றிருந்த அரசு என்ன முயற்சி எடுத்தது, இன்றிருந்த அரசு என்ன செய்தது என்பதை உலகம் பார்த்தது. அப்போ வந்து என்ன சொன்னாங்க, பாகிஸ்தான் நியூக்ளியர் வெப்பன் யூஸ் பண்ணிடும், அதனால நாங்க அட்டாக் பண்ணல, தேங்க் காட் வி டிட்ன்ட் அட்டாக் அப்படின்னாங்க. அதே இந்த அரசு என்ன பண்ணுச்சு, நியூக்ளியர் குண்டு நீ வச்சிருக்கியா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தளவானங்கள்ல குண்டு போட்டாங்க. ஒரு நியூக்ளியர் பாம்பு நான் வெடிச்சு நான் பார்க்கலையே. பாகிஸ்தானோட மொத்த விமானப்படையும் தரையிறக்கப்பட்டது இல்லையவா? இல்லை சார், இன்னைக்கு கூட பங்களாதேஷில் சத்யஜித் ரே, இந்தியாவை சேர்ந்த ஒரு மாபெரும் திரைக்கலைஞர், அவருடைய வீடு வந்து அடித்து உடைக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சில நாடுகள் இந்தியாவுக்கு எதிராக தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டு தானே இருக்கு. சத்யஜித் ரே வந்து பிறந்தது பங்களாதேஷில், அதாவது ஈஸ்ட் பெங்காலாக இருந்தாலும் அவர் கடைசியில் காலம் சென்று மறைந்தது வந்து கொல்கத்தா. ஸோ அதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். நான் இல்லை என்று சொல்லவில்லை. அங்க வந்து இந்து கோவில்களே நொறுக்கப்பட்டுள்ளன அடித்து. ஸோ ஒரு மாபெரும் கலைஞனின் வீடு நொறுக்கப்படுவதில் எந்த ஒரு ஐயமும் நம்மளுக்கு வேணும். இல்லை, உலகம் முழுக்க நம்ம வந்து நல்லுறவை பேணுகிறோம் அப்படின்னா பக்கத்து நாடாலே பேண முடியலையே, பக்கத்து நாட்டு கூட நம்ம வந்து. சரியான கேள்வி, இல்லையே? சரியான கேள்வி, நல்ல கேள்வி. பக்கத்து நாடு கூட பேண முடியாதனால் பக்கத்து நாடு எப்பெல்லாம் பாடம் கற்பிக்கணுமோ அந்த பாடங்களையும் நாம் கற்பிக்கிறோம். இல்ல, பாகிஸ்தானுக்கு கற்பிச்சிட்டோம், பங்களாதேஷுக்கும் கற்பித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். அது எந்த மாதிரி கற்பிச்சுக்கிட்டு இருக்கோம்? பொருளாதார ரீதியில் பங்களாதேஷ் குறவழியை நிறுத்தி கொண்டிருக்கிறோம். அவர்கள் ராணுவ தளபதியை அகற்ற முயற்சி எடுத்த போது நாம் காப்பாற்றினோம். அதை பத்தி நீங்களே வீடியோ பண்ணீங்க. யூனிஸின் செயல்பாடுகளை கட்டுப்படுத்த வண்ணம் பிஎன்பியும் ஷேக் ஹசீனாவை இங்கேயும் அங்க பிஎன்பி கூடயும் ஒரு சுமூகமான உறவை இந்த அரசாங்கம் செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. யூனிஸ் மீது அழுத்தம் கொடுத்த வண்ணம் உள்ளது தேர்தல் நடத்துவதற்கு. ராணுவம் யூனிஸின் கட்டுப்பாட்டில் இல்லாதவாறு அங்கிருக்கும் ராணுவ தளபதிக்கு பாதுகாப்பு ஒரு சமயத்தில் தேவைப்பட்ட போது இந்தியா அளித்தது. அவர் எப்படி காப்பாற்றணும்னு சொல்லிட்டு உங்களுக்கே நான் சொன்னேன். பங்களாதேஷ் நம் மீது சில விஷயங்கள் செய்யும் போது பங்களாதேஷுக்கு எப்படி பாடம் புகட்ட வேண்டும் என்று நாம் புகட்டினோம். அவங்க வந்து ஆபரேஷன் சிந்தூருக்கு அப்புறம் பங்களாதேஷ்ல இன்னைக்கு இந்தியாவுக்கு எதிராக எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளோ இந்தியாவை அச்சுறுத்தும் நடவடிக்கைகளோ அதிகரித்துள்ளதா கம்மியாகியுள்ளதா? கம்மியாயிருக்கு. ஏன்? ஆபரேஷன் சிந்தூர் என்பது பெஹல்காம் தாக்குதலுக்கு அப்புறம் நடத்தப்பட்ட ஆபரேஷன் வெறும் நம் எதிரி நாடான பாகிஸ்தான் மீது நாம் நடத்திய ஆபரேஷன் மட்டுமல்ல, நம் எதிரி நாடுக்கு துணை செல்லும் எதிரி நாடுகளுக்கும் பாடம் கற்பிக்கும் வகையில் நடத்தப்பட்ட ஒரு ஆபரேஷன். குறிப்பிட்டு சொல்லணும்னா சைனாக்கு, டர்க்கிக்கு, பங்களாதேஷ்க்கு, இவர்களுக்கெல்லாம் இது பாடம். இந்தியாவை பகைத்தால் என்ன நடக்கும் என்று அதை காட்டினோம். அதை நமது டிஃபென்ஸ் பாலிசி, அதாவது பாதுகாப்பு கொள்கையும் வெளியுறவு கொள்கையும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்களாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. இப்ப ஜெய்சங்கர் வந்து அங்க சைனாக்கு போயிருக்கார், வாங்கியை பார்த்திருக்காரு அவங்களோட வெளியுறவுத்துறை அமைச்சரை. அதுக்கப்புறம் ஷி ஜின்பிங்கை பார்த்திருக்கார், அவங்களோட ஜனாதிபதியை. ஷி ஜின்பிங் இன்னைக்கு கிட்டத்தட்ட வீட்டு சிறையில் உள்ளார் சைனாவில். சைனாவின் தற்போதைய நிலை, ஆட்சி அவரிடம் இருக்கும் வண்ணம் இருந்தாலும் ஆட்சி செய்வது யார் என்றால் ஜாங் யூசியா. அவர் யார் சார்? அவர் சென்ட்ரல் மிலிட்டரி கமிஷனோட வைஸ் சேர்மன். ராணுவ ஆட்சி அப்படிங்கிற மாதிரி சொல்லலாமா? இருக்கிறதுலே பவர்ஃபுல் வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி கீழே இருக்கக்கூடிய சென்ட்ரல் மிலிட்டரி கமிஷன், சிஎம்சி அப்படின்வாங்க. கம்யூனிஸ்ட் பார்ட்டி காங்கிரஸ், சிபிசி என்றது வந்து ஒரு பெரிய இது. கம்யூனிஸ்ட் லீடர்ஸ் எல்லாம் அந்த யாரெல்லாம் பிரதிநிதிகளோ அதுல இருப்பாங்க. அந்த சிபிசிலேருந்து குறிப்பிட்டவர்கள் மாத்திரம்தான் சென்ட்ரல் மிலிட்டரி கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ராணுவத்தை தன் கட்டுப்பாட்டில். யாருன்னு பார்த்தீங்கன்னா சேர்மன், வைஸ் சேர்மன், செகண்ட் வைஸ் சேர்மன், டிஃபென்ஸ் மினிஸ்டர், அதுக்கப்புறம் பிஎல்ஏ, பீப்புள்ஸ் லிபரேஷன் ஆர்மி, பீப்புள்ஸ் லிபரேஷன் ஆர்மி ஆர்மி, பீப்புள்ஸ் லிபரேஷன் ஆர்மி ஏர்ஃபோர்ஸ், பீப்புள்ஸ் லிபரேஷன் ஆர்மி நேவி, இதோட தளபதிகள் பிளஸ் ராக்கெட் கமாண்ட். இதோட இங்க முக்கியமான நபர்கள் மட்டும்தான் அதுல இருப்பாங்க. அதை யார் கட்டுப்படுத்துகிறார்களோ அவர்கள் தான் நாட்டை கட்டுப்படுத்துவார்கள். ஸோ அங்க இருக்கும் அவர் கட்டுப்பாட்டை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து கொண்டிருக்கிறார். அவரின் நம்பர் 2 ஜாங் யூசியா வந்து அவர் கட்டுப்பாட்டில் நாட்டை மெதுவாக தன் கிரிப்பில் எடுத்துக்கொண்டு வந்து வண்ணம் உள்ளது. இந்த சூழ்நிலையில் ஜெய்சங்கர் போயிட்டு என்ன சொல்லியிருக்காரு,
ஜெய்சங்கர் அதுக்கு முன்னாடி அவர் எடுத்த ஒரு ஏற்பாடு அப்படின்னு நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, ஜெய்சங்கர் அவர்கள் முன்னாடி நம்ம ராஜ்நாத் சிங் அவர்கள் சென்றிருந்தார். அதுல பெஹல்காம் என்ற வார்த்தையே இல்லாமல் ஒரு ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஷாங்காய் கார்பரேஷன்ல அவங்க கையெழுத்திட்டு சொன்னா, பலூச்சிஸ்தான் என்ற வார்த்தை சேர்க்கப்பட்டு, சைனா பாகிஸ்தானுக்காக சேர்த்த வார்த்தை அது சேர்க்கப்பட்டு பெஹல்காம் என்ற வார்த்தையை அவர்கள் புறந்தள்ளினர். அதற்காக திட்டவட்டமாக நான் இந்த கூட்டறிக்கையில் கையெழுத்து இடமாட்டேன், ஐ வில் நாட் சைன் த ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொன்னது யாரு? ராஜ்நாத் சிங். இன்று ஜெய்சங்கர் அவர்கள் சென்றுள்ளார். இதற்கு முன்னாடி பிரிக்ஸ் மாநாடு என்பது பிரேசிலில் நடந்தது. ஆமா, பிரேசில் நடந்தப்போ ஷி ஜின்பிங் போனாரா? போகல. ஏன் போகல? மோடி அவர்களுக்கு ரெட் கார்பெட் வெல்கம் அளித்து பிரேசில் நாடு அவருக்கு அரசு விருந்து அளித்தது. ஷி ஜின்பிங்கை ஒரு பொருட்டா பார்க்கலாம். ஓகே, இன்னைக்கு ஷி ஜின்பிங் SCO சமிட் மீட்டிங்க்கு மோடி ரைட் ராயலா சைனாக்கு போறதுக்கு அவர் போவார். ஆனா ஷி ஜின்பிங் அவர் நாட்டை விட்டு வெளியே வர்றதுக்கு பயப்படுறாரு. இல்ல, நம்ம இந்தியாவை விட 5 மடங்கு பொருளாதாரத்துல அதிகமா இருக்கிற ஒரு நாடுன்னு சீனாவை நம்ம சொல்றோம். அது உண்மையோ பொய்யோ நமக்கு தெரியல. ஆனா அந்த அளவுக்கு அவங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்குன்னு சொல்றோம். அந்த நாட்டினுடைய அதிபரை விட மோடி அவர்கள் எதுல சிறந்துட்டாரு அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்கலாம்ல. அதுக்கு உங்களுடைய பதில் என்னவா இருக்கும்? அந்த நாட்டின் அதிபர் அந்த நாட்டை $10 trillion கடனில் மூழ்கடித்துள்ளார். சைனாவோட பொருளாதாரம் மொத்தமே 12 trillion-ல இருந்து 15 trillion இருக்கும்னு சொல்றாங்க. ஏன்னா சைனா கொடுக்குற எந்த தரவும் உண்மை இல்லை, அதை யாரும் செக் பண்ணதும் இல்லை. அவங்களோட ப்ராடக்ட்ஸ் மாதிரி சொல்லலாம். ஆமா, கிட்டத்தட்ட அவங்க ப்ராடக்டும் அவங்க கொடுக்குற தரவுகளும் ஒண்ணுதான். ஸோ இந்த சூழ்நிலையில சைனா சொல்றது எப்படி நம்ம உண்மைன்னு எடுத்துக்கிறது, உண்மைன்னு ஏத்துக்கிறது? ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ்னு சைனா ஒன்று எடுத்துட்டு வந்துட்டு அந்த பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவை அவங்க ப்ரொமோட் பண்ணதுல அது இன்னைக்கு பெரிய லாஸ்ல போய் நிற்குது. ஓகே, 6 trillion-லேருந்து 10 trillion வரைக்கும் சைனாக்கு லாஸ் ஆயிருக்கு. இந்த லாஸுக்கான காரணம் என்ன? பொருளாதார தேக்க நிலை, மந்த நிலைக்கு காரணம் என்ன? மக்கள் நகரங்களில் இருந்து கிராமப்புறங்களுக்கு செல்கிறார்கள். எவர்கிராண்ட் கிரைசிஸ், அவங்களோட ரியல் எஸ்டேட் வேல்யூ விழுந்துட்டு இருக்கு. ஒரு காலத்துல 30,000 யுவான் சம்பாதிச்சுட்டு இருந்தவங்க இன்னைக்கு 10,000 யுவான் கூட அவங்களுக்கு சம்பளம் கிடைக்க மாட்டேங்குது. அங்க பொருட்களுக்கு யாரும் கடைகளுக்கு சென்று பொருட்கள் வாங்கும் வண்ணம் இல்லை. யாரும் அவங்களோட பெரிய பெரிய ஷாப்பிங் மால்ஸை விசிட் பண்றது இல்லை, ஹோட்டல்ஸுக்கு போறது இல்லை. இது எதை காட்டுதுன்னா தேக்க நிலை, மந்த நிலையும் தேக்க நிலையும் காட்டுது. இது காரணம் என்ன? ஒன்று, சைனா பண்ற பொருட்கள் மீது அவநம்பிக்கை. ரெண்டாவது, சைனா எடுத்துக்கொண்ட பாலிசி மீதே நிறைய பேர் கேள்வி எழுப்பியுள்ளனர். ஆனால் இந்திய பிரதமர் இதுக்கு நேர்மாறாக எங்கெல்லாம் சென்றாரோ இந்திய வர்த்தகத்தையும் வளர்த்துள்ளார், இந்திய பொருளாதாரத்தையும் மேம்படுத்தும் வண்ணம் பல விஷயங்களை செய்துள்ளார். மூணாவது, இந்தியாவோட அந்த ஒரு தன்மையானது, அதாவது ஒரு 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 ஜனநாயக நாடா ஒரு இந்தியா ஆற்றும் செயல்பாடுகள், இந்தியாவோட கடைபிடிக்கும் நடவடிக்கைகள். ஒரு கோவிட் ஊசியை கூட சைனா காசுக்கு வித்தான் அவன் நண்பனுக்கே, பாகிஸ்தானுக்கே. ஆனா நம்ம ஃப்ரீயா கொடுத்தோம் உலகத்துக்கு. இது நம்மளுக்கு குட்வில்ல சேர்த்தது, நம் மீது ஒரு நல்லெண்ணத்தை உலகம் முழுவதும் கூட்டியது. அந்த நல்லெண்ணமானது இன்னைக்கு பிரதிபலித்து கொண்டு இருக்கிறது உலகம் முழுவதும். ஓகே, இந்தியா என்றால் வெறும் சாஃப்ட் பவர் மாத்திரம் இல்லை. சைனாவுக்கு இந்தியா வெறும் சாஃப்ட் பவர். அமெரிக்காவும் அப்படிதான் எதிர்பார்த்தாங்க. இவங்க பரதநாட்டியம் நல்லா ஆடுவாங்க, இவங்க படம் நல்லா இருக்கும், இவங்க சாப்பாடு நல்லா இருக்கும். இப்படி யோசிச்சுட்டு இருந்த ஒரு நாடு சடனா 88 மணி நேரத்துல அணுகுண்டு வச்சுட்டு இருக்கிற நாடு, அணுகுண்டு வச்சுட்டு இருக்கிற நாடுன்னு சொல்ற நாட்டை செயலிழக்க செய்த உடனே இதுல பயன்படுத்தப்பட்ட நிறைய கருவிகள், நிறைய உபகரணங்கள், நிறைய ஆயுதங்கள் இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டவை. இதை பத்தி நிறைய நம்ம பேசியிருக்கோம். கண்டிப்பா இது உலகத்தை கொஞ்சம் தட்டி எழுப்பின மாதிரி இருந்தது. அடடா, இவனால ராணுவ ரீதியில கூட இப்படி அடிக்க முடியுமா? இன்னும் சொல்ல போனா இஸ்ரேல் ஈரானை தாக்குதல் செய்த விதம் கூட இட் இஸ் டோட்டலி கான்டாக்ட்லெஸ் கைனடிக் வார்ஃபேர். ஒரு ராணுவம் இன்னொரு ராணுவத்தின் மீது நெருங்காமலேயே தாக்கிக் கொள்ளும் தாக்குதல்கள். இதற்கு எது முன்னோடி நீங்க சொல்லுங்க? ரஷ்யா யுக்ரைன் போரா, இல்ல அதுக்கு முன்னாடி ஹமாஸ் இஸ்ரேல் போரா, இல்ல இந்தியா ஆபரேஷன் சிந்தூரா? உலகத்துக்கு காட்டணும் இல்ல, ஒரு குறிக்கோளை செட் பண்ணி இதுதான் என் குறிக்கோள்,
இதை நான் வந்து இவ்வளவு மணி நேரத்துல நான் அடைவேன். தப்பி தவறி என் விரோதியான நாடு எனக்கு எதிராக அதுக்கு நேர்மாறான ஒரு நிலைப்பாட்டை எடுத்தாலோ, அது என்னை அடுத்த கட்டத்துக்கு என்னை தள்ளினாலோ, நான் அந்த நாட்டை அழிக்கவும் தயங்க மாட்டேன். உதாரணத்துக்கு நம்மளோட ஏர் வைஸ் மார்ஷல், டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஏர் ஆபரேஷன்ஸ், அவர்கிட்ட கேட்குறாங்க, நிருபர் கேட்குறாரு, பாகிஸ்தான்ல கைரானாலையும் சகாயிலையும் வந்து அவங்களோட இது நியூக்ளியர் கிடங்கு இருந்தது, அவங்களோட அணு ஆயுத கிடங்குகள் மீது கூட குண்டு மழை பொழிஞ்சதாக சொல்றாங்களே, நீங்க மிசைல்ஸ் பிரம்மோஸ் ஏவுகணைகளை ஏவியதாக சொல்றாங்களே, அது உண்மையா அப்படின்னு பிரஸ்ல கேட்குறாங்க. கேட்டாங்களா? அவர் என்ன சொன்னார் அதுக்கு? அப்படியா, நீங்க சொல்றது எனக்கு தகவலா இருக்கே, நாங்க திட்டமிட்டு எதுவும் செய்யலைங்க, அப்படி நடந்திருந்தா எங்களுக்கு தேங்க்ஸ் சொன்னதுக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ நாம் தெரியாம யாரும் செஞ்சிருக்க மாட்டாங்க, இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் அவன் அங்க வச்சது தப்பு. தெரிந்தே நாம் வந்து அணு ஆயுத கிடங்குகளை தாக்கினோம் என்றால் அது பெரிய குற்றம், சர்வதேச குற்றம். அதை வந்து யாரும் வந்து நான் தான் பண்ணேன்னு சொல்ல மாட்டான். அதுக்கு பதிலா அது தெரியாம நடந்துருச்சுன்னு சொல்லிட்டோம்னா, ஏன்னா ஒரு ராணுவ தளவானத்து பக்கத்துல கிடங்குகளை வைப்பது குற்றம். அது பாகிஸ்தான் செய்தது, அதற்கான விளைவுகளை அது சந்தித்தது. இன்னைக்கு ஜஸ்டின் ட்ரூடோ அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு, தோல்வி அடைஞ்சாரு. என்னாச்சு? கனடா வந்து இப்போ இந்தியா கூட நல்ல ஒரு ஃபர்ஸ்ட் G20 சம்மிட்டுக்கு மோடியை கூப்பிடுவாங்களா, கூப்பிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்ற இதை போய் கடைசியில உலக நாடுகளே கட்டாயப்படுத்தி அவரை கூப்பிடாம இருந்தா எப்படி? அதாவது உலகத்தின் 4வது பெரிய பொருளாதாரத்தை வந்து நம்ம புறந்தள்ள முடியாது இல்ல அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்களா இல்லையா? இந்தியாவோட சர்வதேச வளர்ச்சி, அதாவது அமெரிக்கா சொல்ற எல்லாத்தையும் நம்ம கேட்கறதும் இல்லை, சைனாவை பார்த்து அஞ்சறதும் இல்லை, பாகிஸ்தானை பொருட்டா நினைக்கிறதும் இல்லை, ரஷ்யாவை வந்து எல்லாரும் ஒதுக்கும் போது நம்ம ஒதுக்கிறதும் இல்லை. ஏன்னா எல்லாத்தையும் நம் கண்ணோட்டத்தில் பார்க்கிறோம், அமெரிக்காவின் கண்ணோட்டத்தில் பார்ப்பதில்லை, சைனாவின் கண்ணோட்டத்தில் பார்ப்பதில்லை. நமது கண்ணோட்டத்தில் என் நாட்டின் நலன் எதுவோ அதுதான் எனது நலன் அப்படின்றப்ப ஃபுல்லா ரஷ்யா கிட்ட என்ன வாங்காதன்னு சொல்லும்போது என்ன வாங்கணும். அதன் விளைவு இந்தியாவில் இன்னைக்கும் வந்து இன்ஃப்ளேஷன், பணவீக்கம் இல்லை, 4 இல்லை 4.5 மேக்சிமம் 5% தான் இருக்கு. கரெக்டா? எத்தனை நாள் ஆச்சு உங்களுக்கு தெரிஞ்சு பெட்ரோல் விலை ஏறி? எனக்கு தெரிஞ்சு பல 2-3 வருடங்கள் இருக்கும்னு நினைக்கிறேன் சார். ஸோ நின்றுடுச்சா வர்ச்சுவலா? ஏன் இதென்ன வெறும் தேர்தலுக்காக நிறுத்தப்பட்ட ஒரு ஏற்பாடா, இல்ல ஆக்கப்பூர்வமாக இந்தியா எடுத்த முயற்சியா? கண்டிப்பா ஆக்கப்பூர்வமான முயற்சின்னு சொல்லலாம். இப்போ பிரதமர் அவர்கள் வெளிநாடுகளுக்கு போகும் பொழுது சொல்றாரு, நாங்க மட்டும் வளரணும்னு அவசியம் கிடையாது, எங்க கூட சேர்ந்து நீங்களும் வளருங்க அப்படிங்கிற மாதிரி ஆப்பிரிக்க நாடுகளுக்கு போகும்போது சொல்லியிருக்காரு. குறிப்பா நமீபியா, அர்ஜென்டினா அந்த நாடுகளுக்கெல்லாம் போகும்போது, பிரேசிலுக்கு போகும்போதும் உங்களோட வளர்ச்சியும் எங்களுக்கு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அங்க அவருக்கு பல விருதுகள் கொடுக்கப்படுது. இந்த சின்ன நாடுகளுக்கு ஏன் பிரதமர் போறாரு? அர்ஜென்டினா சின்ன நாடு இல்ல, இந்தியாவுக்கு அடுத்தபடி 8th biggest country in the world. இல்ல சார், ஆக்சுவலா பொருளாதார ரீதியில அவங்களால நமக்கு என்ன பயன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர். அப்படியே நீங்க நினைக்கிறீங்க? பொருளாதார ரீதியா இந்த லாட்டின் அமெரிக்கால நமக்கு இருப்பு நம்மளுக்கு தேவையில்லையா? பல நாடுகள்ல கனிம வளங்கள் இருக்கின்றன, லித்தியம் மாதிரி சில வளங்கள்ல அந்த நாடுகளில் இருக்கிறது. பெரு மாதிரி நாடுல, சைல்ட் மாதிரி நாடுல பல வளங்கள் வந்து லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரீஸ்ல இருக்கு. அதை வந்து நாளைக்கு சைனா வந்து அங்க மைன்ஸை வந்து சில மைன்ஸை கண்ட்ரோல் பண்ணுது, அந்த மைன்ஸை இந்தியா கண்ட்ரோல் பண்ண பார்க்குது. இன்னைக்கு இத்தனை இவி கார் இன்னைக்கு போயிட்டு இருக்குன்னா, இவி வெஹிக்கிள் வந்து நாளைக்கு வருங்காலத்துல லித்தியம் பேட்டரி கொண்ட வெஹிக்கிள்கள் தான் அதிகம் ஓடணும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை வரும்போது, லார்ஜஸ்ட் க்ரோயிங் உலகத்திலேயே அதிகமா வளர்ந்துட்டு இருக்கிற எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மார்க்கெட் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்தியா. அப்போ அவங்களுக்கு நம்மளுக்கு பேட்டரி தேவை. கண்டிப்பா. அதுக்கு எது தேவை? மிக முக்கியமான பொருள் என்ன? லித்தியம் எங்க கிடைக்குதோ அந்த நாடுகளுக்கு வந்து அவர் போயிருக்கிறார், லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரீஸ்க்கு. சரி, அது அப்பாற்பட்ட பிரச்சனை. ஆப்பிரிக்கா என்பது சைனா வந்து தன் கைவசம் படுத்தி கொண்டு அவர்கள் பணத்தை அவர்களிடம் கொட்டி கடனாளியாக முழுகடித்து அந்த நாட்டை சுரண்ட நேரிட்டது. கிட்டத்தட்ட பார்த்தோம்டான்னா ஒரு காலத்துல பிரிட்டன் நம்ம கிட்ட என்ன பண்ணானோ அதை சைனா கொஞ்சம் மாடிஃபைடு வெர்ஷனா பண்ணிட்டு இருக்காங்க.
அந்த அந்த இதை பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் என்ற பேரில் ஆப்பிரிக்க நாடுகளையும் மற்ற நாடுகளையும் சுரண்ட வண்ணம் உள்ள சைனாவில் இருந்து அந்த நாடுகளை மீட்பதற்கு மோடி ஒரு ஆல்டர்னேட்டிவ் கொடுக்கிறார். இந்தியா ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஆயிருக்கு. வாழ விடு. இது தமிழருக்கு மட்டுமல்ல, இது இந்திய கலாச்சாரத்துக்கும் இது பொருந்தும். லிவ் அண்ட் லெட் லிவ். என்னோட வளர்ச்சியில மாத்திரம் வளர்ச்சி அடங்காது, மற்றவர்களின் வளர்ச்சியிலும் என் வளர்ச்சி இருக்கிறது என்பது வசுதேவ குடும்பகம் அப்படின்னு மோடி சொல்ற அந்த கருத்தின் மைய கருத்து. அந்த மைய கருத்தே வந்து அதுதான். எல்லோரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள். ஸோ எல்லோரும் நல்லா இருக்கணும். நம்மிடையே கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், அமளிகள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் ஒருத்தரின் அழிவில் இன்னொருத்தரின் வாழ்வு இருக்கக்கூடாது என்பது அந்த கான்செப்ட். ஓகே. ஸோ உலக நாடுகளை விட நம்ம எந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிட்டீங்க. முக்கியமான நாடு அமெரிக்கா. அமெரிக்காவோட நட்புறவை பேணுவதில் இந்த கடைசி ஒரு வருடங்களை நம்ம வந்து ஒரு தேக்க நிலை அடைஞ்சிருக்கோமா? இல்லை, பிடன் இருக்கும்போது பிடன் அரசாங்கம் அவர் அவர் டீப் ஸ்டேட் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பின் கைப்பாவையாக செயல்பட்டாரா, இல்ல அவர் கைப்பாவையாக டீப் ஸ்டேட் செயல்பட்டதா என்று யாருக்கும் புரியவில்லை. ட்ரம்ப் என்றும் நபர் அவர் யாருக்கும் புரியாத வண்ணம், அவர் யாருக்கும் இன்று வரை ட்ரம்ப் புரியாத புதிராக தான் இருக்கிறார். அவர்களின் செயல்பாடும் புரியாத புதிராக தான் இருக்கிறது. அவர் எல்லா சண்டையும் நான் நிறுத்திடுவேன்னு சொல்றது. இஸ்ரேல் கடைசியில இப்ப இஸ்ரேல்லையும் டீல விட்டாரு. என்னை எதிர்த்தா துவம்சமாக்கிடுவேங்கிறாரு. எதிர்த்தா துவம்சமாக்கிடுவேன், ஆனா சொல்றதை எதுவும் செய்ய மாட்டார். அவரு யார் என்ன துவம்சம் பண்ணியிருக்காரு? இஸ்ரேலுக்காக போயிட்டு ஈரான்ல பாம்பு போட போனாரு. ஈரானோட அணு ஆயுத சக்தியை குறைச்சிட்டாங்களா? இல்லையே. சரி, இன்னைக்கு இஸ்ரேல் வந்து சொல்லிட்டு இருக்கு அமெரிக்கா கிட்ட, பெஞ்சமின் நெத்தன்யாஹு கிட்ட உன் பிரச்சனை நீ சமாளிச்சுக்கோன்னு சொல்லிட்டாரு. நான் ஆட்சிக்கு வந்த உடனே யுக்ரைன் ரஷ்யா போரை 24 மணி நேரத்தில் முடிவுக்கு எடுத்துட்டு வருவேன்னு சொன்னாரு. புட்டின் மதிக்க கூட இல்லை. நான் தான் வந்து இந்தியா பாகிஸ்தான் போரை முடிவுக்கு கொண்டு வந்தேன், ஆபரேஷன் சிந்தூர்ல அந்த தாக்குதலை முடிவுக்கு கொண்டு வந்தேன் அப்படின்னு தன் தோளை தானே தட்டி கொண்டார். அதுக்கு பிரதமரும் அவரும் 35 நிமிடம் பேசிக்கொண்டார். ஏன் எப்போ தெரியுமா? நம்ம G20 சம்மிட்டுக்கு பிரதமர் போனப்போ இவர் அப்ரப்டா நடுவுலயே அவர் கிளம்பி அமெரிக்காவுக்கு போயிட்டார். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஏன்னா இஸ்ரேல் ஈரான் போரோட உச்சகட்டமா இருக்கும்போது அவர் அமெரிக்காவுக்கு போன உடனே 35 நிமிடம் பேசிக்கொண்டனர். என்னைக்காவது ஒரு ஜனாதிபதியும் ஒரு இந்திய பிரதமரும் அமெரிக்க ஜனாதிபதியும் இந்திய பிரதமரும் பேசிக்கொண்ட மைய கருத்துக்களை எல்லாம் வெளியே சொல்லியிருக்காங்களா? இதை வெளியே சொன்னது யாரு சார்? இந்தியாவா? இந்தியா. அமெரிக்கா சொன்னதால் பிரதமர் வந்து இதற்கு தற்காலிகமாக நிறுத்தவில்லை. ஒண்ணு. பாகிஸ்தான் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க நாங்கள் தற்காலிகமாக நிறுத்தியுள்ளோம். இண்டஸ் தண்ணி ஆனது நிறுத்ததுதான். 4வது, பாகிஸ்தான் இன்னொரு முறை தீவிரவாத தாக்குதல் செய்ய நேரிட்டால் நாங்கள் அது அவர்கள் இராணுவம் செய்தாலும் சரி தீவிரவாதிகளால் செய்தாலும் சரி பாகிஸ்தான் செய்ததாகத்தான் கருதுவோம். அதன் விளைவுகள் பயங்கரமாக இருக்கும். மூன்றாவது நாடு காஷ்மீர் பிரச்சனையை தலையிடுவதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். காஷ்மீர் இந்தியாவின் ஒரு முழுமையான அங்கம். இன்னும் தீர்க்கப்படாத ஒரே பிரச்சனை POK. அமெரிக்கா தான் செயல்பாடுகளை கொஞ்சம் சற்றே திருத்தி கொள்ள வேண்டும். இதை இருந்து கொஞ்சம் தள்ளி நின்றால் நல்லது என்று சொல்லாமல் மற்றதெல்லாம் அவங்க சொன்னது நான் கடைசியா சேர்த்துக்கிறது. நீ வந்து கொஞ்சம் தூரமா இருந்தா பெட்டர், பார்த்து இருந்துக்கோ, சூதானமா இருந்துக்கோ அப்படின்னு சொல்ற மாதிரி. ஸோ இன்னும் 4 வருடங்கள் இருக்கு இந்த ஆட்சி முடியறதுக்கு. இதற்குள்ள இதெல்லாம் நடந்துரும் அப்படின்னு நீங்க எதாவது எதிர்பார்க்குறீங்க? தன்னிலை பெற்ற நாடாக நமது இதில், அதாவது டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங் செக்டாரில் ஆயுத உற்பத்தி அதில் வந்து தன்னிலை பெற்ற நாடாக மாறக்கூடும். உலகத்தின் ஒரு சிறந்த ஒரு ஆயுதங்களை எக்ஸ்போர்ட் செய்யக்கூடிய நாடாக இந்தியா வளரக்கூடும். அடுத்து இண்டஸ்ட்ரியல் கெப்பாசிட்டி மேனுஃபேக்சரிங் செக்டாரில் இன்னைக்கு வந்து நாம் 5ஆம் இடத்தில் உள்ளோம். முதல் இடத்தில் சைனா உள்ளது, 2ஆம் இடத்தில் USA, 3ஆம் இடத்தில் ஜப்பான் 1 ட்ரில்லியன் டாலர் உள்ளது. அதுக்கு அடுத்து ஜெர்மனி $848 பில்லியன் உற்பத்தி பண்ணி கொண்டிருக்கிறது மேனுஃபேக்சரிங்ல. அது தவிர்த்து இந்தியா வந்து இன்று 5ஆம் இடத்தில் உள்ளது, $781 பில்லியன்.
இன்னும் 4 ஆண்டுகளில் நாம் ஜப்பானை கூட பின்தள்ளிவிட்டு மூன்றாவது மிகப்பெரிய உற்பத்தி திறன் கொண்ட நாடு. இதுவரைக்கும் நம்மளுக்கு இருந்த நாடு வந்து இந்திய நாடு வந்து ஃபேமஸ் எதுக்குன்னா சர்வீஸ் செக்டார், சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி, சாஃப்ட்வேர் ஐடி இண்டஸ்ட்ரி, இது மாதிரி இதில் தான் நம்ம ஃபேமஸாக இருந்தோம். இன்னைக்கு பொருட்களை உற்பத்தி பண்ணுறதுல நாம் திறனை வளர்த்து கொண்டு இருக்கிறோம். இண்டஸ்ட்ரியல் மேனுஃபேக்சரிங்கில் நாம் உயரக்கூடும். அது ஒரு இந்த கவர்மெண்ட் இருக்கும்போதே நடந்துரும்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்மளோட இன்டர்னல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் குறிப்பிட்டு சொல்லணும்னா நிறைய விமான தளங்கள், ஏர்போர்ட்ஸ். இந்த அரசு வரும்போது 75 இருந்தது. கடந்த 10 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 80 ஏர்போர்ட்டுகள் கூடுதலாக சேர்க்கப்பட்டுள்ளது. இன்று 155 ஏர்போர்ட்டுகள் உள்ளன. இது நம்ம கடந்த இன்டர்வியூலே நல்ல விரிவாக நீங்கள் எல்லா துறையும் அலசி சொல்லிட்டீங்க. அது ஒன்று. அடுத்து நான் பார்க்குறது வந்து சுகாதாரத்துக்கான ஸ்பெண்டிங், நிறைய கட்டமைப்புகள் அது அதிகரிக்கக்கூடும். ஏன்னா இந்த கடந்த 10 ஆண்டுகளில் MBBS படிக்கும் மாணவர் சேர்க்கை 50,000 சொச்சத்திலிருந்து 1,00,000 சொச்சமாக உயர்ந்துள்ளது. அதாவது இன்டேக், வேக்கன்சி, அட்மிஷன், அத்தனை சீட்டுகள் அதிகமாக இருக்கு. திறன்மிக்க மருத்துவ கல்வி இந்தியாவிலேயே கிடைக்கும் வண்ணம் இருந்தால் வெளிநாட்டுக்கு சென்று மருத்துவம் படிக்கும் மாணவர்கள் குறைவார்கள். நமது அந்நிய செலாவணியானது மிச்சப்பிடிக்கப்படும். 4வது லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் சப்ளை செயின். இன்னைக்கு கனெக்டிவிட்டி, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு செல்லக்கூடிய அந்த நேரமானது குறைந்து கொண்டே வருகிறது. ஸோ இந்தியாவில் எந்த இடத்துக்கும் துரிதமாக பொருட்களை கொண்டு போய் சேர்க்கும் ஒரு நிலைமை நாம் எட்டிவிட்டோம். அதை தொடர்ந்து நாம் அண்டை நாடுகளுக்கு குறிப்பிட்டு சொல்லணும்னா இன்னைக்கு பங்களாதேஷில் நம்மளுக்கு தேவையான ஒரு அரசு வந்தால், அதை நாம் நிறுவ நேரிட்டால், நமது நார்த் ஈஸ்ட் மூலம் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவை சென்று அடைய முடியும். அது இந்த 4 ஆண்டுகளில் இந்த அரசு செயல்படுத்தும் என்று நான் நம்புகிறேன். பவர் செக்டார் ரிஃபார்ம்ஸ் குறிப்பிட்டு இன்னைக்கு வந்து 3வது அதிகமான எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணக்கூடிய நாடு இந்தியா. அது 2வது இடத்துக்கும் போக முடியும், போகக்கூடும். இதனால் வந்து இண்டஸ்ட்ரியல் மேனுஃபேக்சரிங், ஏன்னா ஒரு உற்பத்தி திறன் கொண்ட நாடாக வளரணும்னா பவர் தேவை. அந்த பவரை வந்து நம்ம அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியை நம்ம பில்ட் பண்ணி ஆகணும். அதை பில்ட் பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். அதுக்கு அடுத்து இது நிறையன்னு சொல்ல மாட்டேன், குறையினே சொல்கிறேன் நான். கல்வி வளர்ந்துள்ளது, திறன் வளர்க்கவில்லை. இன்று கிட்டத்தட்ட 600 பல்கலைக்கழகங்கள், நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் இருந்த நாடு இந்தியா. இன்று 1200 பல்கலைக்கழகங்கள், நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் உள்ளன. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி திறன் இல்லைன்னு சொல்கிறீங்க. ஸ்கில்டு, எஸ்பெஷலி நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் நிர்வகிக்கும் வண்ணம் அங்கே இருந்து வரும் மாணவர்களின் திறன் கேள்விக்குறியாக உள்ளது. அதை இந்த அரசு சரிப்படுத்தும் என்று நான் நினைக்கிறேன். இந்த அரசானது ஒரு முக்கியமான சில விஷயங்கள், உதாரணத்துக்கு யூனிஃபார்ம் சிவில் கோட், அதை செயல்படுத்தும் என்று நான் நம்புகிறேன். இதை தவிர்த்து இன்னைக்கு இருக்கிற UPI, யுனைடெட் போர்ட்டல் இன்டர்ஃபேஸ் என்று சொல்லக்கூடிய நம்ம டிஜிட்டல் பேமெண்ட்ஸ், அதை வந்து வெறும் இந்தியாவுக்கு மட்டும் இல்லாமல் இன்று 7 நாடுகளிலோ 8 நாடுகளிலோ அது பயன்பாட்டில் உள்ளது. இது பல நாட்டுகளுக்கு பயன்படுத்தும் வண்ணம் இது பரவக்கூடும், இதை விரிவாக்கம் செய்யக்கூடும் என்று நான் நம்புகிறேன். ரூபாயின் மதிப்பு, ரூபாயும் ஒரு முக்கியமான உலக நாணயமாக மாறும் என்று நான் நம்புகிறேன். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். இப்ப சனி பகவான் நீச்சம் அடைகிறத தான் நாம கர்மா நீக்குதல்னு சொல்றோம். அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா? சனி அப்படின்றது நீச்சமாகிறது தான் நம்ம ரொம்ப நல்லது. இப்ப இந்த ராகுதசை இவங்க ஜாதகத்தை பார்க்கும்போது ஒண்ணுமே தெரியாது, தட்டால் போட்டா என்னடா அது அப்படி இவங்க பொண்ணு பார்த்துட்டு இருப்பாங்க, கல்யாணமே நடக்காது, கிட்ட வரும், இந்த அவங்களுக்கு பிடிக்கும், இவங்களுக்கு பிடிக்காது, இவங்களுக்கு பிடிக்கும், அவங்களுக்கு பிடிக்காது, இப்படி போய்கிட்டு இருக்கும். அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு கல்யாணம் பண்ணிடவே கூடாது. அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு போய் லவ்ல போய் விழுந்துடவும் கூடாது. ஆயிலியத்தை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு வந்து லைஃப் பார்ட்னர் என்ன வேணாலும்
செய்வாங்க. ஐயையோ இம்ப்ரெஸ் பண்ணிட்டாங்களே, இத்தனை பேர் கூடிட்டாங்களே, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு போயிட்டீங்க அப்படின்னா. இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.